கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் இவளை குறித்து படித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வேத பாடத்திலே ஆவி இருக்க 10 காரியங்களிலே 3வது பகுதியை படித்தோம். இந்த 3வது பகுதி அறிந்து கொள்ளுதல் என்ற பகுதியை படித்தோம். இன்றைக்கி 4வது காரியத்தை படிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23-24 ஆகிய வசனங்களை அடிப்படையாக கொண்டு தான் நாம் இந்த சத்தியத்தை படிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4வது ஆவியில் உள்ள 4வது பகுதியை நாம் படிக்க போகிறோம். 4வது பகுதி என்று சொல்வது புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங். ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். புரிந்து கொள்ளுதலில் 2 பகுதி உண்டு. ஒன்று புரிந்து கொள்ளுபவன், எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுவது. இன்னொன்று புரிய வைப்பது. புரிய வைப்பது, புரிந்து கொள்வது. ஒரே டீச்சர் தான் ஒரு கிளாஸில் நடத்துகிறாங்க. அதே காரியங்களை தான் அந்த கிளாஸில் நடத்துகிறாங்க. அதே பாடத்தை தான், அதே அணுகுமுறை தான், அதே உத்வேகம்தான், அதே தெளிவு தான், அதே தெளிவோடு நடத்துகிறாங்க. அதில் 50 பிள்ளைங்கள் இருக்காங்க. 50 பிள்ளைங்களும் அதே டீச்சர் தான், அதே கிளாஸ் தான், அதே சப்ஜெக்ட் தான். அப்படி கிளியராக நடத்தினாலும் பரீட்சைக்கு பின்னாடி அவங்க கிடைக்கிற மார்க் வித்தியாசப்படுது. ஏன் வித்தியாசப்படுது? ஏன் வித்தியாசப்படுதுன்னா, டீச்சர் ஒன்று தான், பாடம் ஒன்று தான், நடத்துகிற விதமும் ஒன்று தான். 50 பேரும் ஒரே கிளாஸ் தான் இருக்காங்க. மார்க் வித்தியாசப்படுது. அதனுடைய அர்த்தம் என்ன? புரிந்து கொள்ளக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அந்த பெலன், புரிந்து கொள்ளக்கூடிய பெலன் ஒரு பிள்ளைக்கு கம்மியாக இருக்குது. ஒரு பிள்ளைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது. சொல்லப்போனால் ஐக்கியூன்னு சொல்லுவாங்க. ஐக்கியூ குறைவாக இருக்குது. புத்தியாய் ஞானமாய் கவனிக்கிற திறமையும் புரிந்து கொள்வது ஒன்று கம்மியாக இருக்குது, ஒன்று ஜாஸ்தியாக இருக்குது. அதனால்தான் மார்க்கு எடுக்கிற மதிப்பெண்கள் வித்தியாசப்படுகிறது. அப்போ தேவனுடைய காரியங்களை நாம் புரிஞ்சு கொள்ளணும்னா தேவனுடைய ஆவியை கொண்டு தான் புரிஞ்சு கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11-14 வாசிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட சாராம்சத்தை பவுல் அங்கே எழுதுகிறார். தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஒரு தேவனுடைய காரியங்கள் அறியணும்னா தேவனுடைய ஆவியானவர் ஒத்தாசை இல்லாமல் அதை அறிய முடியாது, அதில் புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ளுகிற காரியம் அது பரிசுத்தமாக இராவிட்டால், சில மைண்டு நல்ல காரியங்களை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாது. சிலருடைய மனசு கெட்ட காரியங்களை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும். மைண்டு அங்கே ஸ்கூலில் தான் இருக்கும், உடம்பு ஸ்கூலில் தான் இருக்கும். மைண்டு வேற எங்கன்னா வீட்டுக்கு போயிடும், சாப்பாடு காரியங்களுக்கு போயிடும். அப்படிப்பட்டவங்க சுத்தமாக அந்த வகுப்பில் இல்லாவிட்ட ஆலயத்தில் அவருடைய முழுமையான கவனம், முழுமையாக புரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம், அந்த வாஞ்சி, அந்த புரிந்து கொள்ளுகிற கெப்பாசிட்டியை கரெக்டாக ஏற்றுக்கொள்ளணும். வசனத்தை உள்ளே உள்வாங்கணும், சத்தியத்தை உள்வாங்கணும், சத்தியத்தை இப்படி நடக்கணும், நீதியுள்ள மார்க்கத்தார மாறணுன்ற அந்த வாஞ்சை குறைஞ்சி போனதுனால
ஆவியானவர் எவ்வளோதான் முயற்சி பண்ணி ஒத்தாசை கொடுத்தாலும் அவருடைய மனது வேறு காரியங்களை நோக்கமாக இருந்தால் கர்த்தருடைய வசனம் உள்ளே போகாது, புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. ஸோ பரிசுத்தமாக இல்லாவிட்டா, மனது தெளிவாக ஆவி தெளிவாக வைக்காவிட்டா, நல்ல காரியங்களை போதித்தாலும் நல்ல காரியத்தை போதிச்சாலும் கேட்குறவனுக்கு என்னவா இருக்குன்னா, அந்த பசங்க நல்லவே இல்லை, அது கெட்டதாக தான் இருக்குது. அந்த பாஸ்டர் மேலே அவங்களுக்கு கசப்பு இருந்துச்சுன்னா, இல்லை போதிக்கிற மேலே ஒரு வெறுப்பு இருந்துச்சுன்னா, போதிக்கிற மேலே பகை இருந்துச்சுன்னா, அந்த பகை என்ன செய்யணும், போதிக்கிறவனுக்கு அவங்களுக்கு ஒரு இடைவெளி உண்டு பண்ணும். அவர் நல்லதான் போதிப்பார். பாவம் ராத்திரிலாம் கண்ணு முடிச்சு படித்து கொண்டு வந்து கத்தரி வார்த்தை ஜனங்களுக்கு நம்ம ஆகாரம் கொடுக்கணுமே ஆசையாவது போதிப்பார். ஆனால் அந்த கேட்குறவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவர் பாடுபட்டு பண்ணது உபதேசம் பண்ணதெல்லாம் கரெக்டு, சொல்கிறதெல்லாம் கரெக்டு. தேவ ஆவியான சமூகத்தை காத்திருந்தால் வந்து சொல்கிறார். ஸோ போதிக்கிறவர் கேட்குறபடி இருதயம் சர்ச்சுக்கு போகணுமா, எனக்கு ஞாயிற்றுக்கிழமையா போனோமா, ஒரு 3 மணி நேரம் உட்காந்தோமா, சாப்பிட்டோமா, வந்தோமா, அது போதும், சர்ச்சுக்கு போயிட்டேன். அந்த லெவலில் வரவங்களுக்கு ஒரு வசனமும் நல்லா இருக்காது. பேசுகிற எந்த பிரசங்கமாக இருந்தாலும் கெட்ட பிரசங்கமாக தான் இருக்கும். அதனால தான் தாவீது சொல்கிறாரு 119 சங்கீதத்தில் 18ஆம் வசனத்தில், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் என்று தாவீது ஜெபிக்கிறார். கண்ணு திறக்கணும். ஆவிக்குரிய கண்ணு திறந்தாதான் வசனங்களை கவனிக்க முடியும். வசனங்களை கவனித்தாதான் புரிந்து கொள்ளுதல் என்ற 4வது பகுதி நம்முடைய ஆவியில் வேலை செய்யும். பரிசுத்த பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது இப்படி ஜெபிக்கிறாரு. 17-19 முழு வசனத்தை வாசிக்கல, ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் சொல்கிறேன். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மணக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் பிரசங்கம் பண்ண போகிற எபேசு சபையில் ஜனங்களுக்கு பேசப்படும் சத்தியம், எபேசு பட்டணத்தில் உள்ள சத்தியம் ஹெவியாக பேசணும். பேசப்படுகிற அதிகாரங்கள் வசனங்கள் அவர்களுக்கு மனதில் ஏறணும். 6 அதிகாரம் தான் மொத்தமே. இந்த 6 அதிகாரத்தை தெளிவாக அவர்களுக்கு போதிக்கணும். எபேசு சபையுடைய நிலவரம் அப்படி பயங்கரமான வியாபார பட்டணம், முக்கியமான பட்டணம், வணிகர்கள் வியாபாரிகள் உள்ள பட்டணம், அநேக வாகனம் வந்து போகிற இடம், ஆதி அன்பை இழந்து விட்ட ஒரு சபை. ஆதியில் வைராக்கியமாக இருந்தாங்க, இப்போ அன்பில்லா சபை. அதில் சில காரியங்களை போதிக்கணும். எபேசு 2ஆம் அதிகாரத்தில் நீ கோபாக்கின் பிள்ளைகளாக இருந்தீங்க, தேவனோ தம்முடைய இரக்கத்தை ஐஸ்வர்யமுள்ளவராகி பேசுவார். ஆண்டுடைய இரக்கத்தினால்தான் இங்கே ரசிக்கப்பட்டீங்க. உன்னை நீ அந்நியராதீங்க. இப்போ ஆண்டவருடைய அந்த அவருடைய காணியாட்சிக்குள்ளே வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கார். காணியாட்சிக்கு பொறுமையாக இருந்தீங்க. இன்னும் நீங்கள் ஜனங்களாக இருக்கவில்லை. ஆண்டவர் சொல்கிறார். எபேசு சபையில் தெளிவாக போதிக்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் போதிக்கும் போது அங்கே கிறிஸ்துவை பற்றி ரகசியத்தை பற்றி பேசுகிறார். 5ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவுக்கு மனவாட்டிக்குள்ள சம்மதத்தை பற்றி பேசுகிறார். 6ஆம் அதிகாரத்தில் எப்படி நாம் ஆவிக்குரிய போர் ஆயுதங்களை கொண்டு எப்படி ஆவிக்குரிய சத்துருவை எப்படி ஜெயிக்கணும்னு பேசுகிறார். ரொம்ப முக்கியமான அந்த முழு பைபிளில் அந்த நிருபங்களின் ராணி என்று அழைக்கப்படுகிற புத்தகம்னா எபேசு சபைக்கு பவுல் எழுதுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட விசேஷமான சபைக்கு பவுல் பேசும்போதே அவருடைய மணக்கங்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று தேவனாகிய பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறேன். அவருடைய அவங்க மணக்கம் என்னாச்சு, புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு குருடாக்கப்பட்டிருக்குது. சத்துரு அதை குருடாக்கி போட்டான்.
அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் ஒரு நல்ல ஒரு அதிகாரம். அங்கே 8ஆம் அதிகாரத்தில் சேவான் 7ஆம் அதிகாரத்தில் கொல்லப்பட்டான். சபை சிதறடிக்கப்பட்டு இயேசுவை விட்டு பிரிஞ்சு பல இடங்களுக்கு போகிறாங்க. சரி, அந்தியோகியாவுக்கு போகிறாங்க. சரி, அந்த சமாரிய வழியை தான் போய் ஆகணும், போகிறாங்க. அப்போ பிடிப்பு சமாரியாவுக்குள்ளே போய் கொண்டிருக்கும்போது அங்கே ஒரு ஒரு மந்திரி ஒருத்தன், எத்தியோப்பியாத்தை சேர்ந்த மந்திரி ஒருத்தன் மனாந்திர மார்க்கமாக போகிறான். பிடிப்பு பார்த்து ஆண்டவர் சொல்லி, நீ போய் அவனோட சேர்ந்து வரதோடு சேர்த்துக்கும். அவன் போய் சேர்ந்துட்டான். பிடிப்பு இணைஞ்ச போது அவன் என்ன வாசிச்சுட்டு இருக்கான்னு சொன்னால், அந்த எத்தியோப்பிய மந்திரி என்ன வாசிக்க 53ஆம் அதிகாரத்தை வாசித்து கொண்டிருக்கிறான். ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டை போல கொண்டு போகப்பட்டார். அவர் வாய் திறவாத ஆட்டை போல இருந்தார். நீதி நியாயம் எடுப்பட்டு போயிட்டு அந்த பகுதியை படிச்சுட்டு இருக்கலாம். படிச்சுட்டு இருக்கும்போது பிலிப்பு மெதுவாக அந்த நேரத்தில் அவன் கிட்ட போயிட்டு, நீ வாசிக்கிறது உனக்கு புரியுதாப்பா? எனக்கு புரியலையே. ஒருவன் சொல்லிக் கொடுக்கிறவட்ட எப்படி புரியும்? புரிந்து கொள்ளு. ஒருத்தன் சொல்லிக் கொடுத்தாதான் புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த புரிஞ்சு கொள்கிற பகுதியை கர்த்தர் அவனுக்கு திறக்கணும். எத்தியோப்பியா மந்திரியுடைய கண்ணு கர்த்தர் திறந்ததான் புரிஞ்சு கொள்ள முடியும். அது திறக்கிற வேலையை கர்த்தர் பிலிப்பு கையில் கொடுத்தாரு. அவன் போய் உட்காந்து, சரி நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது யாரை பற்றி சொல்லியிருக்கிறது தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நமக்காக நன்மை செய்வதை சுற்றி திரிந்தார். அவர் நமக்காக ஆட்டுக்குட்டியாக பலியானார். அவர் பலியானதுனால பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீ கூட மனம் திரும்பி பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா இயேசுக்கு ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கணும். அதுக்கப்புறம் பரிசுத்தாவின் விஷயம் வேணும். இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அந்த ரத்தத்தில் போகிற 3 மணி நேரத்துக்குள்ள 3 மணி நேரம் பெரிய பிரசங்கம் நடக்குது. இன்னைக்குள்ள பிரசங்கம் பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் 1 hour தான். அது மொழிபெயர்ப்பு சபைகளில் 1 hour பிரசங்கம் பண்ணால், நம்முடைய பிரசங்கம் 1/2 hour தான். மொழிபெயர்ப்பு 1/2 hour போயிடுச்சு. பேச வேண்டிய காரியத்தை முழுசாக பேச முடியாது. ஆனால் பிடிப்பு அந்த கந்தேகிய மந்திரிக்கிட்ட, எத்தியோப்பிய கந்தேகிய மந்திரிக்கிட்ட இயேசு பேசுகிறான், ரட்சிப்பை பேசுகிறான், ஞானஸ்நானம் பேசுகிறான், பரிசுத்த பேசுகிறான், இயேசுடைய வருகையை பேசுகிறான், உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறான். எல்லாத்தையும் பேசுகிறான். குறைஞ்சது 3 மணி நேரமாக ஆயிருக்கும். டிரான்ஸ்லேஷன் இல்லாமல் சிங்கிளாக எவ்வளோ வேகமாக பேசி பாருங்க. போகிற வழியிலேயே ஒரே நாள் தான், ஒரே பசங்க தான். 10 பசங்க கிடையாது, 5 மாத பசங்க கிடையாது, 2 மாத பசங்க கிடையாது, ஒரே பசங்க தான். அந்த வேலை போகிற வழியில் கந்தகி மந்திரி சொல்லுங்க, வழியில் பார்த்து தண்ணி இங்கே இருக்குதுப்பா, டான்ஸ் எடுத்துக்கலாமா? அவன் கேட்குறான். பிலிப்பு அவனை பார்த்து ஞான்சம் எடுத்துக்கிறியம்மா கேட்கல. மந்திரி கேட்குறான், ஞான்சம் இருக்கு கொடுக்குறியா? நான் எடுத்துக்கிறேன், நான் ரெடி. இன்னைக்கு ஒருத்தர் ஞான்சம் எடுக்க வைக்கிறதுக்கு 1000 பிரசங்கம் பண்ண பிறகு கூட, அப்புறம் பார்த்துக்கிறேன் பாஸ்டர், அடுத்த வருஷம் எடுத்துக்கிறேன் பாஸ்டர், நாளைக்கு எடுத்துக்கிறேன் பாஸ்டர், அந்த ஸ்பெஷல் மீட்டிங் வரட்டும் பாஸ்டர், அப்புறம் எங்கள் அம்மாட்ட கேட்குறேன் பாஸ்டர், எங்கள் அப்பாட்ட கேட்குறேன் பாஸ்டர். அதெல்லாம் எத்தியோப்பிய மந்திரி சொல்ல. இது தண்ணி இருக்குது, ஞானஸ்நானம் இருக்க தடை என்ன? வா. உடனே குட்டையில் இறங்கினாங்க. உடனே பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுத்தான். பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுத்து கரை ஏறின பிறகு காணிக்க வாங்கிறத கூட கர்த்தர் நிற்க வைக்கிறான். அவனை தலையை அவனை பிடிச்சி, அவனை கையோடு பிடிச்சி ஆவியானவர் வேறு ஊருக்கு 300 மைல் தாண்டி கொண்டு போய் ஆசோத்துன்ற ஊரில் கொண்டு போய் விட்டார். அவன் ஜாலியாக பாடிட்டே சொல்லிட்டு போனான். இந்த மந்திரி ஞானஸ்நானத்த பிறகு ஏசாமியை குறித்து கைதட்டி பாடிட்டே தான் ஊருக்கு போனான். எவ்வளோ ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் செஞ்சுருக்காரு. அந்த கந்தேகியா மந்திரி ஒரு எத்தியோப்பியன். அவன் உடனே புரிஞ்சுக்கிட்டு உடனே ஞானஸ்நானம் தான். இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்க வைக்கிறதுக்கு நிறைய புரிய வச்சாலும் புரிய மாட்டேன். மனது கடினம்.
மனது புரிந்து கொள்ள முடியல. சொல்லி கொடுத்தே திருப்பி சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஞானசான சத்தியத்தை மறுபடியும் சொல்லி தர வேண்டியதாக இருக்குது. பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்க சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அன்னைக்கு ஒரே பிரசங்கம்தான், உடனே ஞானசம். நான் விசுவாசிக்கிறேன். அந்த மந்திரி போகிற வழியே அபிஷேகம் பெற்றுப்போம். இந்த எத்தியோப்பிய மந்திரி பிற்காலத்தில் சரித்திரம் சாட்சி கொடுக்குது. பிற்காலத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு பல ஆண்டுகள் கழித்து இந்த எத்தியோப்பிய மந்திரி தோமா இலங்கைக்கு வந்து முதல்ல ஊழித்து ஆரம்பித்த சமயத்தில் கொஞ்ச நாள் அங்கேருந்து எத்தியோப்பிய தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்து தோமாவோடு சேர்ந்து சில மாதங்கள் தங்கியிருந்து இந்த எத்தியோப்பிய மந்திரி ஊழியம் செய்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அப்போ கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தெரியும் நான் நிறுத்தபடி என்ன புரிய வைக்கிறேன்னா, ஏன் ஞானசாடு, ஏன் சத்தியத்தை கை கொள்ளு, ஏன் கூட்டத்துக்கு வா, ஏன் ஜபத்துக்கு வான்னு சொல்லணும்னா, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரை தான் நாங்கள் அறிவிக்கிறோம். எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லுகிறோம், எந்த மனுஷனுக்கு எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாக கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். பிரசங்கம் பண்ணுறது பெரிய போராடி பிரயாசப்படுகிற வேலை. இதை கூலாக ஏந்திரிச்சுன்னு வார்த்தையை பேசிட்டு ½ முடிஞ்சு டாட்டா போயிட்டு வாங்க அப்படி இல்லை. பிரசவ வலி போராடி பிரயாசப்படணும். பிரசங்கம் முடியத்துக்குள்ளே விசுவாசிக்குள்ளுக்கு ஏதோ ஒரு மாற்றம் உண்டாகணும், ஒரு சேஞ்ச் உண்டாகணும், ஒரு மறுபு உண்டாகணும், ஒரு பலன் உண்டாகணும், ஒரு அபிஷேகம் உண்டாகணும், ஒரு கிரியை உண்டாகணும். ஏன் சனிக்குமா இரவு நான் உட்காந்து போராடி ஜெபம் பண்ணி வந்து பேசுகிறேன்னா, இது போராடி பிரயாசப்படுகிற அனுபவம் தான் பிரசங்கிக்கிற அனுபவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இரவெல்லாம் போராடியும் கூட ஒரு சிலரால் புரிந்து கொள்ள முடியல. நாம் முழுவதும் நாங்கள் மீன் பிடிச்சோம், ஒன்று அகப்படவில்லை. அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் மீனவர்கள், பயங்கரமான அனுபவம் உள்ளவங்க, பல வருஷங்கள். அதுவே அவங்களுடைய ப்ரொஃபஷன், அதுவே அவங்களுடைய தொழில், அதுவே அவங்களுடைய வியாபாரம். ஆனால் ஆண்டவர் கூட சொல்றார், டேய் மலையத்துக்கு அப்படி போடுங்களா, அந்த பக்கம் கொஞ்சம் போடு, கொஞ்சம் தள்ளி போடு, அப்படி போடு, அந்த பக்கம் கொஞ்சம் ஆழத்தில் போடு, இந்த சைடில் போடு, இந்த சைடில் போடு. அந்த ஒருத்தனாவது யோ எங்களுக்கு தெரியாதா, நீ புதுசாக சொல்றீன்ட்டு கேட்கல. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, போதகர் சொன்ன வார்த்தையை அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, டக்குன்னு போட்டாங்க. வலை கிழிஞ்சிச்சு, கிழியத்தக்கதாக மீன் வந்துச்சு. உடனே காலில் விழுந்துட்டான். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸான பேதர் காலில் விழுந்து, ஆண்டவரே தகுதி இல்லை, நான் பாவி, உனக்கு முன்னாடி நிற்க தகுதி இல்லை. தன் தகுதியின்மை உணர்றான், புரிஞ்சிட்டான். ஆண்டவர் நிற்க தகுதி இல்லை, நீ ஜீவனுடைய தேவனுடைய குமாரன் கிறிஸ்துன்னு சொல்கிறான், புரிஞ்சுக்கிட்டான். எல்லாரும் இயேசு புரிஞ்சுக்கல, பேதுரு புரிஞ்சுக்கிட்டான், பவுல் புரிஞ்சுக்கிட்டார். புரிந்து கொள்வது என்பது, எதுக்காக சர்ச்சுக்கு வரீங்க, ஏன் பிரசங்கம் கேட்குறோம், என்ன நோக்கம், என்ன, எதுக்காக பிடிச்சாரு, எதுக்காக ரசித்தார், எதுக்காக அபிஷேகம் பண்ணார், எதுக்காக ஞானம் சேர்ந்தேன், எதுக்காக சர்ச்சுக்கு வரேன், எதுக்கு ஒரு பாஸ்டர், எதுக்கு ஒரு சர்ச்சு, எதுக்கு ஒரு பைபிள், இதெல்லாம் நீங்களே கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கு சரியான விடை பிரசங்கத்தை நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு வந்துடும். இப்போ சுவிசேஷத்துக்கு 2 பகுதி உண்டு. ஒரு பகுதி விடுதலின் சுவிசேஷம், இன்னொரு பகுதி பூரணத்துக்குரிய சுவிசேஷம். விடுதலை சுவிசேஷத்தை பண்ணுறதுக்கு நிறைய பேர் சுவிசேஷ ஊழியம் செய்கிறார்கள். பிரதர் மோகன் சீராச செய்கிற ஊழியம் விடுதலையின் சுவிசேஷம். பிரதர் டிஜி தினகரன் ஐயா செய்த ஊழியம் விடுதலையின் சுவிசேஷம். நிறைய பேர் இருக்காங்க. இயேசு விடுவிக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு குணமாக்குறார் என்ற தலைப்பில் வைத்து சுவிசேஷ ஊழியங்கள்
தேசமெங்கில் நடைபெறுது, உலகமெங்கில் நடைபெறுது. அப்படிப்பட்ட சுவிசேஷ ஊழியக்காரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவளை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய ஊழியம் சுவிசேஷ ஊழியம். ஒரு மந்தையை கட்டி காத்து ஒரு அடக்காரணையோ கல்யாணமோ ஒரு குடும்ப ஜெபமோ வீட்டு ஜெபமோ ஒரு நல்லது கெட்டது விசாரிப்பு அன்பு அவர்களோட கூட சேர்ந்து இசைந்து நடந்து ஏற்ற தாழ்விடம் அவளை அன்பை நம்ம திட்டுறவங்களையும் நேசிக்கணும், நிந்திக்கிறவங்களும் நேசிக்கணும், அவமானப்படுத்துறவங்களும் நேசிக்கணும். அதுதான் சபை ஊழியம். சபை ஊழியத்துக்கு தான் மெய்ப்பன் என்ற பேர், ஆடுகளை மேய்க்கிறவன். பாஸ்டர்னா ஒரு பெரிய பேர், ஒரு பெரிய அதிகாரம் இருக்க நினைக்கிறீங்க. ஏன்னா அங்கே மேய்க்கிறோம், மெய்ப்பன் தான். நீங்கள் ஃபாரினில் போய் பாஸ்டர் சொல்லி பாருங்க, பாஸ்டரா அப்படின்வாங்க. பாஸ்டருடைய பேருக்கு வெளிநாட்டில் மதிப்பு இல்லை, அதனால அங்கே ரெவரண்டு போட்டால் தான் அங்கே போக முடியும். ஆனால் கடைசியாக ஒரு உத்தியோகம் இருக்குது, டீச்சர், போதகர். போதிக்கிற அனுபவம் உள்ளவங்களுக்கு அதிக மதிப்பு உண்டு. ஏன்னா போதிக்கிறவங்க குறைஞ்சி போயிட்டாங்க, மேய்க்கிறவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஆனால் போதிக்கிறோம், பாஸ்டராக இருக்கிற மெய்ப்பனாக இருக்கிற போதிக்கவும் செய்யணும். போதித்தல் தான் மனக்கங்களை திறக்கும். பவுலடியார் ஒரு நல்ல ஒரு போதகர், நல்ல ஒரு அப்போஸ்தலன். அப்போது சுவிசேஷம் ஊழியம் செய்யக்கூடிய வேலை ரட்சிப்பு வரைக்கும் நடத்தலாம், இல்லை ஞானசானம் வரைக்கும் கூட நடத்தலாம். ஆனால் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் தான், மெய்ப்பனும் போதகரும் தான். இந்த அப்போஸ்தலருடைய ஊழியமும் தீர்க்கதரிசிகளுடைய ஊழியம் ஒன்றா சேர்ந்து செய்கிற ஊழியம்தான். என்ன தீர்க்கதரிசனா, நல்ல காலம் பிறகுது அந்த தீர்க்கதரிசனம் இல்லை, பரிசுத்தமான நேசிக்கணும், வருகை எடுத்துக்கணும்னு நேசி, அதுக்குரிய தீர்க்கதரிசன வார்த்தைகளை ஆவிக்கு ஜீவியத்தில் முன்னேறக்கூடிய காரியங்களை வழிகாட்டுகிற தீர்க்கதரிசிகள். இது ஆவிக்குரிய ஒரு பெரிய உத்தியோகம். அப்போஸ்தலருடைய ஊழியமும் ஒரு பெரிய உத்தியோகம். எல்லா தேசங்களும் இயேசுக்கு சொந்தமாக்கணும், எல்லா இடங்களும் சபையை நாட்டணும், அங்கே ஒரு மெய்ப்பன் அங்கே போடணும், அங்கே ஒரு போதகரை போடணும். அப்போ எல்லாரையும் ஒருங்கிணைத்து பாடுபடுறவங்க தான் அப்போஸ்தலர்கள். அவங்களுக்கு தகப்பனுடைய உள்ளம் உண்டு, யாரையும் மன்னிப்பாங்க, மறப்பாங்க, விட்டு கொடுப்பாங்க. அவங்களுடைய ஸ்தானம் கத்துறாங்க, எல்லா மேலேயும் பொறுப்பாக வச்சுருக்காங்க, அவங்க தகப்பன்மார்கள். ஆனால் அது கீழே இருக்கிற இவங்க அத்தனை பேருமே ஒரு அப்போஸ்தலன் கீழே இருந்தால் நலமாக இருக்கும். சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்க மிஷினரிமார்கள் இருக்காங்க. அவங்கள நான் எந்த விதத்துலையும் குறை சொல்லவில்லை. அவங்களால தான் இன்றைக்கி தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தனை செய்யணும், சபையில் கொண்டு வந்து சேர்க்கணும். பிலிப்பு சேவான வெளியே போய் ஊழியம் செஞ்சாங்க, அவங்களாம் சுவிசேஷ ஊழியம். பந்தி விசாரிப்புக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் சுவிசேஷம் அறிவிச்சாங்க, சமாரியில் ரசிக்கப்பட்டுச்சு. அப்போ சுவிசேஷகர்களுடைய வேலை விடுதலையின் ஊழியத்தை செய்கிறார்கள். ஆனால் சபைக்குள்ளே வந்த பிறகு சபை என்ன செய்யணும், விடுதலையின் ஊழியமும் செய்யணும், ப்ளஸ் பேய் ஓட்டணும், வியாதி சுகமானும், சூனிய மந்திர கட்டை உடைக்கணும், எல்லா கட்டுகளையும் உடைக்கவும் செய்யணும், அதையும் செய்யணும். கூடவே ரட்சிக்கப்பட்டு ஞானசானத்தை அபிஷேகம் பெற்றவர்களை இயேசு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதான பூர்ண புருஷனாக ஆக்குகிற வேலையும், பூர்ணத்தின் சுவிசேஷத்தையும் பூர்ணத்தின் உபதேசத்தையும் அறிவிக்கணும். டபுள் வேலை. அதனால் அடைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர். அதனால் பெரிய பெரிய சுவிசேஷ கூட்டம் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் வருவாங்க, அது அடைக்கப்பட்ட கூட்டம். ஆனால் சபைக்குள்ளே வந்து ஞானசானத்தை அபிஷேகம் பெற்று சபையில் தொடர்ந்து நீடித்து நினைச்சிருக்கிறவங்க தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த நாட்களில் எகிப்தில் இருக்கவே கதறினாங்க, கண்ணீர் விட்டாங்க. ஆண்டவர் இறங்கினார். ஆண்டவர் இறங்கி அவர்களை எகிப்தியருடைய கையிலிருந்து விடுதலை ஆக்கினார். முதலாவது விடுதலை ஆக்கினார். அது விடுதலை. அங்கே ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்ட அந்த ஆட்டு ரத்தம் பூசப்பட்ட வாசல் படியாக விடுதலை. அதுக்கப்புறம் சத்துரு பின்தொடர்றான். அவனை ஜெயிக்கணும்னா ஞானசானம், பழைய மனுஷனை அடக்கம் பண்ண ஞானசானமாகிய அந்த
சிவந்த சமத்துக்குள்ளே அவர்கள் மோசைக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், மோசையும் கூட. இப்போ என்ன வாக்குத்தத்தம்? அவங்க ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பின்னாடி திரும்பி உலகத்தை பார்க்க முடியாது, அவங்களும் இங்கே வர முடியாது. இனி முன்னாடி போயிட்டே இருக்கணும். இனிமேல் சீனாய் மல்லாடி வரல பரிசுத்த ஆவி பெறணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய யுத்தங்கள் எல்லாம் ஜெயிக்கணும். வாக்குத்தத்தத்தின பாலும் தேனும் ஓடுற தேசத்தை, காணான் தேசத்தை இந்த பூமியில் அவர்களுக்கு கொடுக்குறார். அது பரம காணல, பூமியிலே கொடுக்குறார். அவர்கள் ஆபரகாமும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தையை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொந்தமாக கொடுத்தார். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரபாலியை மாறினார்கள். மாறினாங்களே ஒழிய அவர் எல்லார் மேலும் கர்த்தர் பிரியமாக இருக்கவில்லை. அதான் குழந்தையில 1 பிரியம் அநேக பேர் மேலும் கர்த்தர் பிரியமாக இருக்கவில்லை. ஸோ அந்த தேசத்தில் இயேசு வந்து, அந்த கானான் தேசத்துக்குள்ள இயேசு வந்து பிரியமாக இல்லாதனால தன்னையே பலியாக கொடுத்து நமக்கு ரட்சிப்பு, நமக்கு அவர் கொள்ளுகிறவர்களுக்கு விடுதலை, ரட்சிப்பு, அதுக்கப்புறம் ஞானஸ்நானம், அப்புறம் பரிசுத்தான விஷயம். இப்போ கர்த்தர் நம்ம பாலத்தையும் ஓடுறதுக்கு போகிறேன்னு சொல்ல, கைகளால் கட்டப்படாத பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக வேறுபாடு ஜீவியும், விசுவாச ஜீவியும், பரிசுத்த ஜீவியும், ஜெய ஜீவியும் இதுபடியாக நடத்தி நம்மை கொண்டு போய் அவள் வரும் நாளிலே என்னை கரமை அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்கிற நாள் வரும்ன்ற நம்பிக்கையோடு நடத்திட்டு இருக்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. நம்முடைய நம்பிக்கை என்னது? நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் நமக்கு தெரியாது. 1:3 வாசி அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாக, அவர் எப்படி இருக்கிறார், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவன் எவனோ அவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னை தானே சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். புரிந்து கொள்ளுதல் என்ன? இயேசு வரும்போது நாம் அவர் எப்படி இருக்கிறாரோ அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் ஒரு தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு நம்பிக்கை இருக்குமானால் ஒழிய நாம் எடுத்துக்கொள்ளப்படுறது கஷ்டம். அந்த புரிந்து கொள்ளுதல் வந்ததான் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தால் அடுவோம், சின்ன மனசாட்சி பாதிக்கப்பட்டால் கண்ணீர் விடுவோம், சுத்திகரிச்சுட்டே இருப்போம். ராபோஜிட்டு பந்திக்கு சுத்திகரிப்பதல்ல, வருஷ கடைசியில் சுத்திகரிப்பதில்லை, 21 நாள் வாசம் போட்டு சுத்திகரிப்பதில்லை, 40 நாள் போட்டு சுத்திகரிப்பதில்லை. அந்தந்த ஸ்பாட்டில் அப்பவே கண் கலங்கிடணும், அப்பவே கண் கலங்கிடணும், அப்பவே சுத்திகரிப்பு நடக்கணும். சும்மா கூட்டம் வரும், சுத்திகரிப்பு கழுவுமையா நீர் எண்ணெய், அதெல்லாம் அப்போ பூனையை பார்த்துருக்கீங்களா? அது உடம்புல சின்ன தூசி பட்டாலும் உடனே தன்னை நாக்குனால நக்கி அது தூசி எடுத்துரும். பூனைக்கு மட்டும்தான் அது சுவாபம் இருக்குது. உடனே அதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னால், நீங்கள் அந்த பாளையத்தை சுத்தமாக வச்சுக்கணும். வெளியே பாளையத்துக்கு புறமே மலைஜலாதிக்கு போனால் கூட கையில் ஒரு கொம்பை எடுத்துகிட்டு போனோம். அந்த கோல் எடுத்துகிட்டு போயிட்டு மலைஜலாதிக்கு போன பிறகு மண்ணை தோண்டிட்டு மலைஜலாதிக்கு போயிட்டு அந்த மலம் போயிட்ட பிறகு அந்த மலம் வெளியே தெரியாதபடிக்கு கோலை வச்சு மண்ணை போட்டு மூடணும். இந்த புத்தி யாருக்குள்ள நீங்கள் பார்க்கலன்னா, பூனை தான் மனம் போன பிறகு அதை காலில் சீண்டி மறைச்சிட்டு வந்த மண்ணை போட்டு மறைச்சிட்டு வந்துடும். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்த பாடம். அவ்வப்பொழுது ஒரு சின்ன குறை வந்தாலும் உடனே கழுவணும். அதுதான் அவர் சுத்தமுள்ளவர்கள் போல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். இன்னைக்கு ராத்திரி இயேசு வந்தா நான் போவேனா அப்படி யோசிக்கணும்.
அவருக்கு ஒப்பாக இருப்பேன் நான் யோசிக்கணும். நான் இப்போ தேவனுடைய பிள்ளையா இருக்கேன், நீ எவ்விதமாக இருப்போம் நமக்கு தெரியாது. யார் எப்படி கெட்டு போவான் தெரியாது. யூதாஸ் கெட்டு போவான்ட்டு யாரும் நினச்சி பார்த்தாங்களா? யாரும் நினச்சி பார்க்கல. திடீர்னு கெட்டு போனான். கூடுமான தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படி பிசாசு சுத்திட்டு வரான். பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் ஏன் விழுந்தாங்க? பெரிய பெரிய வளர்ந்த விசுவாசிங்க ஏன் விழுந்தாங்க? அவருக்கு ஒப்பாக இருப்போம் இப்படிப்பட்ட நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அந்த பொழுது கூட போயிடுச்சு. அதனை சத்துரு ஈஸியாக வாரி போட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. 6 லட்சம் புருஷர்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து 32 லட்சம் பேர் வந்தாங்க. அவ்வளோ பேரும் கானானுக்குள்ள போல 2 பேர் தான் போனாங்க. அது எழுத்தின்படி உள்ள கானானுக்கே 2 பேர் தான் உள்ள போக முடியுமானா, மகா மாட்சியும் மகிமையும் பொருந்தினவனுடைய பக்கத்தில் போய் சிங்காசனத்தில் போய் உட்காரணுன்றது நாம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை. நாமெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், நாமெல்லாம் எடுத்துக்கொள்ள பவுல் என்கரேஜ் பண்றார், உற்சாகப்படுத்துறார். நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை, உயிரோடு நாமும் எடுத்துக்க நம்ம எல்லாரும் மாவட்டு சபை நான் கூட என்கரேஜ் பண்ணுறேன். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படாது ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு கரெக்டான புரிந்து கொள்ளுதல் இருந்துச்சுன்னா எந்த எந்த கொம்பனாலும் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை அசைக்க முடியாது. மிச்சம் 5,99,998 புருஷர்கள் வனாந்தரத்தில் மடிந்து போனார்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் உள்ள ஊமைகள் மூலமாக தேவன் பல்லோக ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த பல்லோக ரகசியங்களை வெளிப்படுத்தும் போது பல காரியங்களை சொல்றார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் பலவிதமான நிலங்களை குறித்து பேசுகிறார். அதில் வழி அருகே உள்ள நிலம், அதுக்கப்புறம் வழி விதைக்கிறவன் புறப்பட்டான். அவன் விதைக்கும் போது சில விதைகள் வழியருகே விழுந்துச்சு, பறவை எடுத்துட்டு போயிடுச்சு. சில விதைகள் மண்ணில்லாத கற்பாறையில் விழுந்துச்சு, மண் ஆழமாக இல்லை, சீக்கிரமாக முளைச்சிச்சு. சோதனை வந்தபோது, வெயில் வந்தபோது, போராட்டம் வந்தபோது வேறு இல்லாத அதிகமான வேறு இல்லாதனால சேர்த்து போச்சு. அப்புறம் முள்ளில் சில விதைகள் விழுந்துச்சு, அது முள் வளர்ந்து நொறுக்கி போட்டுச்சு. சில விதைகள் மட்டும்தான் நல்ல நிலத்தில் இருந்துச்சு. நல்ல நிலம் வந்து மனுஷனுடைய இருதயம். சிலருடைய இருதயம் எது வேணால் உள்ளே வந்திருப்போம். யானை, புலி, பூனை, கரடி எல்லாம் உள்ளே வந்திருப்போம். பாம்பு கூட வரும். சபைக்குள்ளே வந்தால் இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி இருக்கும். சபை விட்டு வெளியே போனால் அவங்க பேசுகிற பேச்சும் கெட்ட வார்த்தைகளும் பொய்யும் பார்த்தா இது சபைக்கு போகிற விசுவாசி தானா? சண்டை போடுறதை பார்த்தா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். பாம்பு கிரிப்பில் மாதிரி விருன்னு வரும். எரிச்சலின் ஆவி, ஈகோ ப்ராப்ளம். அவன் பெரியவனா, நீ பெரியவனா? ஆண்டவர் இந்த பூமியில எவன் சிறியவனா இருக்கானோ அவன் தான் பரலோகத்தில் பெரியவனா இருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. சிலருடைய வாழ்க்கை ஒரு வழி மாதிரி இருக்கும், வேலி இல்லாமல் இருக்கும், தோட்டமாக இருக்காது. அதுக்கு வார்டனும் கிடையாது, அது கார்டனும் கிடையாது, அதுக்கு கேட்குறாலும் கிடையாது. யாரும் அந்த போய் கேட்டக்கூடாது. என் இஷ்டம், என் விருப்பம், அப்படி தான் இருப்பேன். நீ நான் சொல்கிறது, நீ யார் கேட்குறது? அது வார்டன் இல்லை, கார்டன் இல்லை, வார்டன் இல்லை. அதுக்கு பேர் புறம்போக்கு இடம். அதுக்கு பட்டா கிடையாது, அதுக்கு வேலி கிடையாது. சிலருடைய இடம் எப்படி இருக்குன்னா கற்பாறை, உள்ள கற்பாறை. வெளியே பார்த்தா அன்பா பேசுவாங்க, உள்ள பார்த்தா ரொம்ப கல். ஐயோ பாஸ்டர், ஐயோ சிஸ்டர், உங்களை மாதிரி வருமா? உங்களை மாதிரி நான் உலகத்தில் பார்த்ததே கிடையாது. நம்ம நம்பிடுவோம், பாஸ்டர் நீங்கள் மாதிரி ஆள் கிடைக்காது, சிஸ்டர் உங்களை மாதிரி ஆள் கிடையாது, பிரதர் உங்களை மாதிரி ஆளே கிடையாது, அல்ல உங்களை மாதிரி நான் உலகத்தை பார்க்க முடியாது. அப்படி பேசுகிறவங்கன்னா பெரிய குழி வெட்டுறான் அர்த்தம் பின்னாடி.
உண்மையாக சொல்கிறேன், அப்படி சொல்கிறவங்கள நான் அதிகமாக ரொம்ப நம்புறதில்லை. ரொம்ப அடி வாங்கிட்டேன். ஐயோ பாஸ்டர் உங்களை மாதிரி வருமா? எப்போ நீ குழி தோண்ட போகிற, குழியை வெட்டி ஆழமாக்கினால் தான் வெட்டி நீ குழி தாண்டி விடுதான். புரிந்து கொள்ளுதல். மனுஷன் வருகிற புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். மனுஷன் நம்மளை நல்லா புகழ்றான்ட்டு நம்பிடாதீங்க. எந்த மனுஷன் நம்மளை மேலே போயிட்டுனாங்களோ அவங்களாலேயே படுகுழியில் விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் பாராட்டு வரும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ரொம்ப உயர்த்தும் போது ரொம்ப ஹைட்டில் இருந்து விழுந்தால் கை கால் குண்டக்கு மண்டக்கு போயிடும். அதனால் புரிந்து கொள்ளுதல் நல்லா இருக்கும். தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன். மனுஷனால் புகழப்படுகிறனால தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதை. எப்போ சபையில் உட்காந்துருக்கோம், உலக கவலை, வீட்டில் என்ன குழம்பாக்கிட்டு வந்தோம், கறி ஆக்கிட்டு வந்தோம், அதை யோசிச்சுட்டு இருக்கோம். வசனம் உள்ளே போகாது. அப்படி யோசனை பண்ணி என்ன பிரசங்கம் பண்ணார் இன்னைக்கு அது தெரியாது. வீட்டில் கறி குழம்பு யோசனை பண்ணால் அதான் இருக்கும் மைண்டில். அது முள். எதிர்காலத்தை பற்றி கவலை, பிள்ளைகளுடைய கல்யாணத்தை பற்றி கவலை, வேலையை பற்றி கவலை, வேலையை டார்ச்சர் பண்ணுற மேனேஜரை பற்றி கவலை. பாரத்தில் நான் ஒரு மேலே வைத்து விடு. முள்ளாக இருக்காத, முள்ள வளரக்கூடாத. உங்கள் கவலையில் அவர்களை விசாரிக்காத, கவலை எல்லாத்துக்கும் அவர் மேலே வச்சிருங்க. முள் பிறந்துச்சுன்னா வசனத்தை விதைகளை நசுக்கி போட்டுரும். கர்த்தருடைய வார்த்தை வளராது. அதுக்கப்புறம் சொல்றாரு நல்ல நிலம். நல்ல நிலம்னா ரட்சிக்கப்பட்டு ஞானசானத்தை அபிஷேகம் பெற்று ஓரளவு கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய கொஞ்சம் நல்ல நிலம் இருக்கு. அந்த நல்ல விசுவாசிகளில் கூட 100% எல்லாருமே வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு 30% வசனத்தை, ஒரு 30% ஏற்றுக்கொள்ளுகிறவங்க இருப்பாங்க. இன்னொரு குரூப் 60% வசனத்தை ஏற்றுக்கொள்வாங்க. இன்னொரு சதவீதம் 100% ஏற்றுக்கொள்வாங்க. 30% விளைச்சல் உண்டாகும், 60% விளைச்சலும் உண்டாகும், 100% விளைச்சல் உண்டாகும். இந்த 30% உண்மையாக இருக்கிறவங்களுக்கு, ரட்சிக்கப்பட்டதுக்கு, ரட்சிப்பின் அனுபவத்துக்கு உண்மையாக வாழ்ந்தவர்களுக்கு, ரட்சிப்புக்காக உண்மையாக ஜீவித்தவர்களுக்கு பிரதிபலன் கொடுக்கும்போது 30, 60, 100 கத்தை பிரிக்கும் போது 30 என்பது புதிய பூமி, பரலோகத்தில் புதிய பூமி. 60 என்பது பரலோகத்தில் புதிய வானத்தில் இணைக்கப்படுறாங்க. பழைய பாட்டுகள் ரத்த சாட்சிகளும் புதிய பாட்டுகளில் ரத்த சாட்சிகளும் 60 வருவாங்க. 100 என்பது அவருக்கு ஒப்பாக இருப்போம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பேர் தான் மணவாட்டி சபையின் பேர். இந்த 100% விரும்புகிறவன் தான் மணவாட்டி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஸோ ரகசியங்கள், ஆண்டவர் பரலோகத்தின் ரகசியங்களை சொல்லிக் கொடுக்குறார். சீஷர்கள் அதை புரிந்து கொள்ள முடியல. சில ஓமைகள் சீஷர்களாக புரிந்து கொள்ள முடியல. அதை புரிந்து கொள்ளுதல் ஆவியானவர் தான் நம்ம கொடுக்கறபடினால்தான் இவரை நாங்கள் போதிக்கிறோம். ரகசியங்களை சுவிசேஷகர்களுக்கு போதிக்க முடியாது. ரகசியங்களை யார் பேச முடியும்? அப்போஸ்தலருக்கு தீர்க்கதரிசிகள் தான் அந்த ரகசியங்களை போதிக்க முடியும். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் 4 மிருகம் ஏறி வந்துச்சு. முதலாம் மிருகம் சிங்கத்துக்கு ஒப்பாருச்சு, 2வது கரடிக்கு ஒப்பாருச்சு, 3வது சிறுத்தைக்கு ஒப்பாருச்சு, 4வது பயங்கரமான பற்கள், கொடுமையான பற்கள், விகாரமான தோட்டத்தோட ஒரு மிருகம் வந்துச்சு. 4 மிருகமும் 4 சாம்ராஜ்யம். ஒன்று பாபிலோன் சாம்ராஜ்யம், இன்னொன்று கிரேக்க சாம்ராஜ்யம், மேதியா கிழக்கு சாம்ராஜ்யம், மேதியா பெர்ஷிய சாம்ராஜ்யம். 3வது அந்த சிறுத்தை என்பது கிரேக்க சாம்ராஜ்யம், அலெக்சாந்தர் மகாராஜாவுடைய சாம்ராஜ்யம். கெடிதுமுள்ள பற்குள் பயங்கரமான ஒரு மிருகம் வந்துச்சு, அது ரோமன் சாம்ராஜ்யம். 4 சாம்ராஜ்யம் வரப்போகிறத 4 சாம்ராஜ்யம் கொடுத்து தரிசனமாக பார்க்கலாம். அதை புதிய ஏற்பாட்டில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு தான் அந்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த 4 மிருகத்துடைய சுவாபங்களும் ஒரு அந்தி கிறிஸ்துக்குள்ளே எப்படி வரண்டு வெளிப்படையில் 13ஆம் எடுத்து பார்க்கும்போது அங்கே பார்த்தா சிங்கத்துடைய தோற்றம் இருக்குது அந்த மிருகத்துக்கு. அந்த 7
தலையும் 10 கொம்புள்ள மிருகத்துக்கு சிங்கத்தோட தலை இருக்குது. சரீரத்தை பார்த்தா அது எப்படி இருக்குதுன்னா சிறுத்தையை போல இருக்குது. அது கால்கள் நகத்தை பார்த்தா கரடி போல் இருக்குது. அப்படி ரெக்கையை பார்த்தா கழுகு போல் இருக்குது. 10 கொம்பு இருக்குது. 10 கொம்பு என்பது ஐரோப்பா ஐக்கிய நாடுகள் அங்கே ஒன்றாக சேர்ந்து யூரோப்பியன் காமன் மார்க்கெட் கொண்டு வந்து $1 கொண்டு வந்திருக்காங்க. கத்தோலிக்க பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுக. 7 கும்பங்கள்ன்றது 7 ராஜ்யங்கள் இருந்துச்சு. முதலாவது எகிப்தியர்கள் வந்தாங்க, அப்புறம் அசீரியர்கள், அப்புறம் பாபிலோனியர்கள், அதுக்கப்புறம் மேதியா பர்ஷியா கிரேக்க சாம்ராஜ்யம், 5வது ரோமன் சாம்ராஜ்யம். ரோமன் சாம்ராஜ்யத்துக்கு பிறகு 6வது ரோமன் சாம்ராஜ்யம். 6 மொத்தம் எகிப்தியர்கள், அசீரியர்கள், பாபிலோனுக்கு அப்புறம் மேதியா பர்ஷியா கிரேக்க சாம்ராஜ்யம், ரோமன். அந்த 6வது இருக்கிறான். 6வது உயிரோடு இருக்கும்போது தான் அந்த யோவான் அப்போஸ்தலன் தரிசனத்தை பார்க்குறான். 5 பேர் மாண்டு போனாங்க, ஒருவன் உயிரோடு இருக்கிறான். அது காயப்பட்டது, அந்த கொம்பு காயப்பட்டது கொம்பு அது திரும்பமா வரும். வந்தபோது 7வது கொம்பு, அந்த 6வது கொம்பில் இன்னொரு கொம்பு முளைக்குதுன்றத சின்ன கொம்பு முளைக்குது. அந்த சின்ன கொம்பு தான் வரப்போகிற அந்த கிறிஸ்துவ காட்டுது. 7வது ஒரு சாம்ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறது எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, அதை கர்த்தருடைய கிருபையினா ஆரம்பிக்க முடியல. ஸோ 8வது வரப்போகிற ஒரு சின்ன கொம்பு தான் ரோம சாம்ராஜ்யம். அது அந்த கிறிஸ்துவுடைய ஆட்சி. ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அடிப்படையில் யூரோப்பியன் காமன் கம்யூனிட்டி வச்சு தான் ஆரம்பிக்கிறோம். அது பெரிய ஆழமான சரித்திரம் இருக்குது, சத்தியம் இருக்குது. அதை குறித்து நான் பேசவில்லை. அதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா தேவாவியானுடைய புரிந்து கொள்வது இல்லாமல் புரிஞ்சு கொள்ள முடியாது. இது ஆகியனால வெளிப்படத்தில் 13ஆம் அதிகாரம் ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி பற்றி சொல்லப்பட்டிருக்குது, அந்தி கிறிஸ்துவ பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வேலை புரிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன தேவைன்னா தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படணும். ரோமர் 8:14 வாசிக்கும் போது எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். தேவனுடைய ஆவி தேவை. கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் அறியணும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதையும் அறிஞ்சு கொள்ளனா தேவனுடைய ஆவி தேவை. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-9 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வரங்களை புரிந்து கொள்ளனா அந்த ஒரே ஆவியினாலே விசுவாசம், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவுணர்த்து வசனம், விசுவாசம், மற்ற 6 அதுக்கப்புறம் உள்ள 6 வரங்கள் தீர்க்கதரிசனம் வரைக்கும் 40 செய்தி சேர்த்தி பற்பல பாஷைகளை பேசுகிறோம், வியாக்கியானம் பண்ணும். இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய 9 வரங்களும் ஒரு ஆவியினால் தான் கொடுக்கப்படுது. அப்போ ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாமல் அந்த வரங்களை பாஷைகளை பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம், ஆவியிலே பகுத்தறிகிற வரம் எல்லாமே இருக்குது. இந்த 9 வரங்களும் ஒரு ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாமல் அணுக்கிரகம் இல்லாமல் அந்த 1 கொரிந்தியர் 12:7-9 யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. 1 கொரிந்தியர் 12:20 8 விதமான ஊழியங்கள் இருக்குது. அந்த 8 விதமான ஊழியங்கள் தனித்தனியாக செப்பரேட்டாக புரிஞ்சுக்கணுன்னா ஆவியானுடைய அணுக்கிரகமும் ஒத்தாசை இல்லாமல் புரிந்து கொள்ள முடியாது. ஆகினால்தான் நம்ம என்ன செய்கிறோம், அப்போஸ்தலருடைய உபதேசத்தை படிக்கிறோம். அப்போஸ்தலருடைய உபதேசத்துலேயும் அந்நியத்திலையும் ஐக்கியத்திலையும் உறுதியாக தரித்திரங்கள் அப்போஸ்தலர் வாசிக்கிறோம். இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் இந்த உபதேசங்களை பேசுகிறார்கள். அப்போஸ்தலருக்கு இது வெளிப்படுத்தப்பட்டது. 12 அப்போஸ்தலர் வெளிப்படுத்த உபதேசத்தை தான் இப்போ அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறவர்கள் அதே உபதேசத்தை பேசுகிறதுனால்தான் அதுக்கு பேர் அப்போஸ்தலர் உபதேசம். அது புரிஞ்சு கொள்வதற்கு நமக்கு அதே ஆவியானவர் மனக்கண்ணை திறக்கணும். அது தெரிஞ்சு கொள்ள வேண்டாம். புரிஞ்சு கொள்ளணும்னா சரியான இடத்துல சரியான விதத்தில் ஐக்கியப்பட வேண்டும். சிலர் அப்படிப்பட்ட ஐக்கியத்தில் கலந்து கொள்ளாமல் இது என்ன உபதேசம், எல்லாமே சபை தானே, எல்லாமே சத்தியம் தானே அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த வெளிப்படுத்தி 13 புரிஞ்சு கொள்ள முடியாமல் கஷ்டப்படுறாங்க. தானியேல்
தானியேலில் சொல்லப்பட்ட 7ஆம் அதிகாரத்தில் காரியத்தை புரிஞ்சு கொள்ள முடியாது. தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் இருக்க 70 வாரங்களை குறித்த ரகசியத்தையும் யாரும் புரிஞ்சு கொள்ள முடியாது. இயேசு அந்த ஓமைகளை பரலோகராஜ்ய ரகசியம் யாரும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அதை புரிஞ்சுக்கணுன்னா சரியான அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் வந்தால் தான் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். இவளை பற்றி அப்போஸ்தலரோடு இணைஞ்சு கொண்டதான் புரிஞ்சு கொள்ளலாம். ஆகினால்தான் பல இடங்களில் சத்தியத்தை சரியான போதிக்காத இடத்துல போய் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, கேட்குறாங்க. கேள்வி மறைவானதெல்லாம் கர்த்தருடையவைகள் என்று சொல்லி ஒரே வார்த்தையை சொல்லி அமுச்சிடுவாங்க. அப்போ ஜனங்க எப்படி கழுவப்பட முடியும்? அதெல்லாம் நீதிமொழிகள் 30:12 வாசிக்கணும். தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும். நாங்கள் கரெக்டாக தான் இருக்கிறோம். நாங்கள் சாதாரண சபைக்கு போனாலும் நிறைய உபதேசமாக ஆழமான பேச சபைக்கு போனாலும் நாங்களாம் கழுவப்பட்டிருக்கோம். இயேசு எங்களுக்கு கழுவிட்டார். அந்த கழுவப்படணும், முழுகணும், பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெறணும், அப்புறமா வேறுபாடு ஜீவியம் செய்யணும், விசுவாச ஜீவியம் செய்யணும், பரிசுத்த ஜீவியம் செய்யணும், ஜெய ஜீவியம் செய்யணும். இது உபதேசத்தின் நடைமுறைகள், ரட்சிப்பின் பூரணத்துக்கான வழிகள். இதுக்கப்புறம் பரலோகத்தை பற்றி ரகசியங்களை அறியணும், இயேசு பற்றி அறியணும், அவரை பற்றி உயிர்த்தெழுதலை பற்றி அறியணும், உயிர்த்தெழுதலுடைய ரகசியங்களை அறியணும், ஓமைகளை அறியணும், எடுத்துக்கொள்ளப்படுதலை அறியணும், 30, 60, 100 என்பதை அறியணும், நல்ல நிலத்தை அறியணும். இதெல்லாம் அறியாமல் அறக்குறையாக இருந்தால் ஒரு ரட்சிக்கப்பட்டுக்கலாம், ஞானஸ்நானத்துக்கலாம். ரட்சிப்புக்கு நீங்கள் உண்மையாக கிடைச்சி வைக்கும். பொய்யோ கெட்ட வார்த்தையோ பேச சுத்தமாக வாழ்ந்தினா 30 போய் சேரலாம். ஆனால் 100 போய் குமாரனுக்கு பக்கத்தில் மணவாட்டியை உட்கார முடியாது. அழுக்கற கழுவப்படாமல் இருந்தால் தங்கள் பார்வைக்கு அவங்க சுத்தமாக தோன்றுவாங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அடைய முடிவோ மரணம் என்று வேதம் சொல்லு. ஆகையினால நாட்களில் புரிந்து கொள்ளுகிற காரியத்தில் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டுமானால் எல்லாம் ஒன்று தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர், அந்த இதுக்கு வந்துடாதீங்க. சத்தியம் எங்கே இருக்குது, வார்த்தை எங்கே இருக்குது, உபதேசம் எங்கே இருக்குது, எங்கே ஆழமான காரியத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நான் எந்த இடத்துல நிற்கிறேன், என் பொசிஷன் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன, நான் எங்கே போய் சேரணும், எதை அடையணும், எதை பிடித்து கொள்ளணும், இப்படி கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல ஊழியக்காரோடு நல்ல அப்போஸ்தலரோடு ஐக்கியமாக இருப்பீங்களானா நிறைய சத்தியங்களை நீங்கள் படித்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். இன்னைக்கு கர்த்தர் இந்த புரிந்து கொள்ளுதலை கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஜாமனு தகப்பனே, ஆவியில் 4வது பகுதியாகிய புரிந்து கொள்ளுதல் எங்கள் பகுதியை எங்களோட பேசினீங்க. பேசின வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டிய கிருபை அபிஷேகம் நாங்கள் இருக்கிறவனமாகவே அவர் இருக்கிறவனமாகவே நாங்கள் தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். எங்கள் புரிந்து கொள்ளுதலை அடைய அவை பின்னாலே மறந்து முன்னாலே நாள கிறிஸ்து இயேசு என்னை எதற்காக அழைச்சாரோ, என்னை அழைத்த அழைப்பை அறிந்து கொள்ள, நோக்கத்தை அறிந்து கொள்ள, எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்து கொள்ள, ஆசையை தொடர இந்த புரிந்து கொள்ள ரொம்ப அவசியமாக இருக்குது. எல்லாம் கேட்குற அத்தனை விசுவாசிகளும், கேட்குற அத்தனை ஊழியக்காரர்களையும், இந்த வசந்தி கேட்குற அத்தனை விசுவாசிகளும் நேசிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த புரிந்து கொள்ளுதல் பகுதிக்காக ஸ்தோத்திரம். இன்னும் உமக்காக வைரக்கமாக எழும்பி பிரகாசிக்க சபைகளை ஜெபிக்கிற விசுவாசிகளை கொண்டு மாற்றும் ஆண்டவரே, உருவாக்கும் ஆண்டவரே. தேசத்துக்காக ஜெபிக்கிற விசுவாசிகளை ஊழியக்காரனை உருவாக்கும். சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆவியான எங்களுடைய விடுதலை உண்டு. ஆவியானவருக்கு முதலிடம் கொடுத்து ஆவியானவர் புரிந்து கொள்ளுதலை எங்களுக்கு போதிக்க உதவி செய்யும். எல்லா மகிமை நாங்கள் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.